லப்பர் பந்தோட பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல வந்து எங்கேயுமே லாக் இல்ல அப்படிங்கிறது தான். ஏன்னா மோஸ்ட்டா இப்ப வர படங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுன்னா, செகண்ட் ஹாஃப் லாக் இருக்கிறது. இல்ல செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் இருக்கு. இந்த மாரி போயிட்டு இருக்கிறதுல, இந்த படத்துல வந்து லாகே இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்பும் விறுவிறுப்பா போச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு அடுத்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதையுமே ரொம்ப எதார்த்தமான கதையா தான் இருக்கும். அது வந்து கிராமத்து டச்ல எடுத்திருக்காங்கல்ல. திருச்சி. அதுதான் அந்த படத்தோட ஹைலைட் அப்படின்னு கூட சொல்லலாம். படத்த வந்து நம்ம 2 டைம் ஃப்ரேம்ஸ்ல பார்க்க முடியும். ஒண்ணு வந்து ரப்பர் பந்து ரூ. 15 இருந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம தினேஷ் அவர்களுடைய எங்கேஜ காட்டுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் ரப்பர் பந்து ரூ. 35 இருக்கிற காலகட்டம் அப்படின்ற மாதிரி காமிச்சு, அதுல ஹரிஷ் கல்யாண் அவர்கள் எங்கேஜ்ல இருக்கிற மாதிரியும், நம்ம தினேஷ் அவர்கள் வந்து கொஞ்சம் ஓல்டேஜ் ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்தை வந்து 2 டைம் லைன்லயுமே காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ரப்பர் பந்தை வந்து கிரிக்கெட்டை பேஸா வச்சுதான் இந்த படத்தோட ஸ்டோரி லைனே இருக்கு. இப்படி அடிச்சாரு அப்படி அடிச்சாருன்னு சொல்றல, என்னைக்கா அந்த அண்ணா ஆஃப் சைடு வச்சு பாத்திருக்கியா? நான்லாம் போட்டேன்னு வச்சுக்கேன், ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன்.